அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா கிச்சனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது புரோட்டாவுக்கு வந்து கறி குழம்பு, அதாவது ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியாலும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2லேருந்து 3 வெங்காயம் வந்து நல்லா தாளிக்கிறாலும் அறுத்து வச்சுக்கிறணும். எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு வந்து நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வணக்கணும். அது கூட வந்து 3 பழுத்து தக்காளி அதையும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா அது கூட சேர்த்து நல்லா வணக்கணும். நல்லா இப்போ வணங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும். கூட வந்து நான் குழம்புத்தூள் வந்து 2லேருந்து 3 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டு நல்லா பச்சை வாசனை போட வரைக்கும் அதையும் நல்லா வளர்த்துக்கலாம். கூட வந்து 2 பத்தை அளவு தேங்காய் போட்டு அதையும் நல்லா சேர்த்து நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கிறணும். இங்கிட்டு வந்து குக்கர் வச்சு ஒரு 100 கிராம் ஆயில் சேர்த்து ஒரே ஒரு கருவேப்பிலை அதை கூட போட்டுக்கணும். ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அது கூட நல்லா சேர்த்துக்கிறணும். இது கூட வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், குழம்புத்தூள், கரம் மசாலா, உங்களுக்கு கலருக்கு வேணால் நீங்கள் காஷ்மீர் சில்லி போட்டுக்கரலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு நான் வந்து ஒரு 3/4 கிலோ அளவு சிக்கன் எடுத்துருக்கிறேன். சிக்கனை அது கூட போட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கிறணும். வணக்கிட்டு வந்து நம்ம தண்ணி வந்து நமக்கு தேவையான அளவு ஒரு 2லேருந்து 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறலாம். தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு குக்கரை மூடி ஒரு 2லேருந்து ஒரு 3 விசில் விட்டால் போதும். உங்களுக்கு குழம்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கரலாம். இப்போ குக்கர் லாக் பண்ணிக்கலாம். குக்கர் லாக் பண்ணிட்டு ஒரு 2 விசில் வரட்டும். இப்போ விசில் வந்து நல்லா அடங்கிருச்சு. இப்போ நம்ம குழம்பு வந்து திறந்து பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு சிக்கன் குழம்பு வந்து ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. புரோட்டாவுக்கு சூப்பராக இருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கறி நல்லா சாஃப்டாக வெந்திருந்துச்சு, வேறு லெவல் டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். கறி வந்து நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. கறி வந்து நல்லா பஞ்சு போல் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.